OPPO அவங்களோட ரெனோ சீரீஸில் Reno16 அண்ட் Reno16c அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி Reno16 பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் Reno16c எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. Reno16க்கும் 16cக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஈவன் 2 ஜென்ரேஷன் முன்னாடி கூட இந்த டிசைன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் அந்த பேக் பேனலில் இருக்க பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் இங்கே டிஃபர் ஆகுது. இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.57 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 397 பிக்சல் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1400 நிட்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 7300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் சிப்செட்னே சொல்லலாம். பட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணி பார்க்கணும், இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 12GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த 12GB ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு LPDDR4X RAM தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. டே டு டே யூசேஜில் பெருசாக எந்தவித இஷ்யூஸும் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அதுவே கொஞ்சம் இன்டென்ஸாக போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசர் அதுக்கான ப்ராசர் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 600 சீரியஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும், தேர்டு சென்சார் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ப்ரைமரி ஷூட்டரும் டெலஃபோட்டோ லென்ஸும் Reno16ல் கொடுத்த அதே சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் யூஐயான ColorOS version 16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 46,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுவே டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 55,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் இந்த ஃபோனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு இதே ப்ரைஸில் தான் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா OnePlus 13 இருக்குது, OnePlus 13s இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா OPPO K13 டர்போ இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் OnePlusலேயே Nord 5 எங்கேயாச்சும் ஓல்டு ஸ்டாக் இருந்தால் நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ரியல்மியில் GT70 இருக்குது. இந்த ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பெட்டர் வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்கும். இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஓகே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இதெல்லாம் அதிகமான ப்ரைஸ் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற தாட்ஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.